ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் ஒரு பழமொழி. நவக்கிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனிப்பட்ட குணம். இந்த கிரகத்துடைய திசை நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தால் இப்படித்தான் பலன்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதில் சனி பகவானை பற்றி பார்க்கிற போது இந்த சனி பகவானுக்கு கர்ம காரகன் பேர். சனி பகவான் அவனுடைய ஜாதகத்தில் நம்ம ராசி கட்டத்திலே அவர் எந்த இடத்துல இருக்கார், அது முற்பிறவியிலே நாம் செய்ய தவறிய கடமை அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? போன ஜென்மத்தில் குடும்பத்திலே அவர் பொறுப்பற்று இருந்தார், சரியாக சம்பாதிக்கலை, குடும்பத்தை சரியாக வழிநடத்தவில்லை, நல்ல வார்த்தைகளை அவர் பேசவில்லை, குடும்பத்தாரை அரவணைத்து செல்லவில்லை, இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம். அப்போ இந்த சனி பகவான் எந்த கட்டத்திலே இருக்கிறாரோ அந்த கட்டத்துடைய கர்ம வினைகளை நாம் அனுபவிக்கிறோம். அதுதான் இந்த கோச்சார கிரகத்துடைய அடிப்படை, கோச்சார பலன்களின் அடிப்படை. இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு கோயில் கணக்குப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். திருநள்ளாறு தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் கோயிலிலே நடைபெறக்கூடிய கருத்தரங்கிலே இந்த சனி பகவானை பற்றி பேசும்படி என்னை பணித்திருக்கிறார்கள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் சொன்னாங்க பாருங்க. இது கடகராசிக்கு பொருந்துங்க. கடகராசிக்கு என்ன கேட்டீங்கன்னா, அன்புக்கு எல்லையே இல்லைங்க. அன்புக்கு எல்லையே இல்லாத மனிதர்கள் யாருங்க உலகத்தில்? ரொம்ப பாசத்தை வைக்கிறவங்க யாருக்குன்னா கடகராசிக்காரங்க. ஒரு கடகராசி பெண் கிடைத்தால் ஒரு அன்பை எதிர்பார்க்கிற பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்கள்கிட்ட பாசம் காட்ட யாருமே இல்லைங்க. என் வாழ்க்கையில் அன்புங்கிறதே கிடைக்கலைங்க, எங்கள் அம்மா கூட இல்லைங்க, எங்கள்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு நம்மள்கிட்ட. எனக்கு ஏற்ற மனைவி எந்த ராசியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா அவர் ஜாதகத்திற்கு ஒத்து வருமானால் நம்ம முதல்ல சொல்கிறது கடகராசியை தான். கடகராசி ஏன் கேட்டிங்கன்னா எல்லை இல்லாத அன்புங்க. கடகராசியில் ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அன்பு அன்பு அன்பதை தாண்டி இந்த பெண்ணுக்கு எதுவும் தெரியாது. பொசசிவ் கேரக்டராக இருக்கும், ஓவர் அன்பாக இருக்கும். சில பேருக்கு ஓவர் அன்பு தாங்காது. எப்போ பார்த்தாலும் அன்பை காட்டிட்டு தான் நம்ம மற்ற வேலைகளை எப்போ பார்க்குறது அப்படிம்பாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, எனக்கு ஆஃபீஸ் இல்லையா, இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் எங்கிட்டயே ஆசையாகவே இருக்குது, எங்கிட்டயே அன்பாக இருக்குது, அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறியா அப்படின்னு குறை சொல்கிறவங்க கூட உண்டு. அப்படி கடகராசிக்காரர்கள் மிகுந்த அன்பு உடையவர்கள். அவங்களுக்கு தன்னை அன்பு காட்டக்கூடியவங்க தன்னுடைய அன்பை புரிஞ்சுக்கடலை வச்சுக்கிடுங்களேன், அப்படியே கண்ணீர் விட்டு கதறிடுறாங்க. அதெல்லாம் தான் திருக்குறள் சொன்னேன், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் உண்டாள், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லிட்டார் ஐயா வள்ளுவர். கடகராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு. இப்போ சனி பகவானால் கடந்த 2.5 ஆண்டுகளாக இந்த கடகராசிக்காரங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. தமிழகத்தை ஆள வேண்டும் அப்படின்னு இருந்தாலே அவங்களுடைய ஜாதகம், அவர்கள் கடகராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் தான் இங்கே ஆளுமை செய்ய முடிகிறது. மற்ற ராசிக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு இல்லை. ஆனால் கடகராசி பவர்ஃபுல் ராசி. அதனால தான் கடகராசியை சேர்ந்த நடிகர் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கின உடனே இவ்வளவு தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். அவர் ஒரு சின்னத்தை கொண்டு சொன்ன உடனேயே தமிழகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அந்த கடகராசி அப்படி பவர்ஃபுல் ராசியாக அப்படி இருக்கு. அந்த கடகராசிக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இனி விலக போதுங்க. அஷ்டமத்தில் சனி இருந்து ஆட்டி படைத்தது பாருங்க. அந்த வேலையில் பிரச்சனைங்க, குடும்பத்தில் பிரச்சனைங்க, நண்பர்கள் ஏமாற்றி பிரச்சனைங்க, என்னை ஏமாற்றி விட்டாங்க என் நண்பர்கள் அப்படின்னு சொன்ன அத்துணை பிரச்சனைகளும் உங்களுக்கு விலகுது. கடகராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார். அந்த 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரார், உங்களுடைய தர்மஸ்தானத்துக்கு வருகிறார். கடகராசி என்பர்களே, ஒரு மாபெரும் வெற்றியை, சந்தோஷத்தை நீங்கள் கொண்டாடப் போகிறீர்கள். ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உங்கள் வாழ்க்கையில் காணப்போகிறீங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு 9வது இடம் இருக்கு பாருங்க. அந்த 9வது இடத்திற்கு ஸ்தானாதிபதி யார் பாருங்க, 9க்கு சனி வரார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நிறைய தான தர்மம் பண்ணணும். கடகராசிக்காரங்க இந்த சனியுடைய பலனை முழுமையாக அனுபவிக்கணும், நன்மைகளை அனுபவிக்கணும் அப்படின்னா நிறைய தான தர்மம் பண்ணுங்க.
உங்களுக்கு நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கடகராசிக்காரர்கள் ஒரு முறையாவது ஃபாரின் சுற்றுலா போயிட்டு வருவாங்க, அந்த அளவுக்கு யோகம் உண்டு. ஃபாரினில் வேலைக்கு முயற்சி பண்ணுறக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருந்துக்கிட்டு 2.5 வருஷமாக ஆட்டி படைச்சிருச்சுங்க, வேலை பல நாளைக்கு வேலை இல்லாமல் திண்டாடி இருக்கேன், ஊர் பக்கம் சொல்லவும் முடியல, அப்பா அம்மாலாம் வருத்தப்படுவாங்க, ஊர் பக்கம் திரும்பிடலாம்னா சொந்தக்காரன் மதிக்க மாட்டான், வெளிநாட்டிலேயே உட்காந்துருக்குங்க, எனக்கு வேலை கிடைக்குமான்னு பல அன்பர்கள் வருத்தப்பட்டு என்கிட்ட பேசுறீங்களே. இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், சூப்பராக வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. அதே போல நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா உங்கள் அப்பாவுடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தைக்கு உடல்நல பாதிப்பு கொஞ்சம் ஏற்பட்டால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துடணும். புதிய வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க கடகராசிக்காரங்க, இப்போ புதிய அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுவீங்க. லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார், மிகுந்த யோகம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார்னா உத்தியோக மேன்மை, வேலையில் ப்ரமோஷன். இது நாள் வரைக்கும் வேலையே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது, ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்குது. இந்த சனி பகவான் உங்களுடைய 5வது ஸ்தானத்தை, இந்த சனி பகவான் என்ன பண்ண போறார், நேரம் உங்களுடைய 3வது ஸ்தானத்தை பார்ப்பார். அந்த 3வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற போது புதிய அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுவீங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் போட்டி பொறாமையோடு இருப்பாங்க, இருந்தா கூட நீங்க தான் ஜெயிப்பீங்க. அதே போல் இந்த சனி பகவானுடைய 6வது ஸ்தானத்தை பார்ப்பார் பாருங்க, பார்க்கிற போது நல்ல வேலை வாய்ப்பும் உங்களுக்கு கிடைச்சிடும். பிஸ்னஸில் ஒரு பெரிய லாபத்தை அடைவீங்க, நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க, நிறைய நன்மைகள் காத்திருக்குங்க கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு. அப்போ பெரிய பெரிய வெற்றிகள் உங்கள் வீட்டு வாசல் வந்து நிற்கணுமா? நீங்கள் என்ன செய்யணும்? வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு பெருகுவதற்கு திருநள்ளாறு செல்லுங்கள். திருநள்ளாறு சென்று தர்ப்ப ஆரண்யேஸ்வரரை வழிபடுங்கள், சனி பகவானை சரணடையுங்கள், உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமாக அமையும். சனி பகவான் நம்முடைய ராசிக்கு என்ன என்ன பலன்களெல்லாம் தரப்போறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார், முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்த்துடணும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணணும். இரண்டாவது, இந்த கோச்சார சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்காரே, சுய ஜாதகத்தில் அவர் எந்த கட்டத்தில் இருக்கார், அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இடையில் எவ்வளவு டிகிரிகள் அமைகிறது, என்ன ஆங்கிளில் இவர் இருக்கார், அதை பொறுத்து தான் இவர் நன்மை தருவாரா தீமை தருவாரா நம்ம முடிவு பண்ணிட முடியும். இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு பேர், நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர். இவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பேர் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவருடைய பெயர் சனைஸ்வரன். சனைஸ்வரன், சனைஸ்வரன் என்றால் ஒரு காலை ஊன்றி நடப்பவர் அப்படின்னு அர்த்தம். ராமாயணத்தில் கூனிங்கிற ஒரு பாத்திரம், ராமர் மீது அவள் கொண்ட வெறுப்பு, சின்ன வயசில் ராமபுரான் கோலி விளையாடுகிற போது அந்த கோலி குண்டை அவள் மீது எரிந்து விட்டாருங்கிற கோபத்தில் இருக்கக்கூடிய கூனி ராமாயணத்தின் போக்கையே மாற்றுகிறாள். ராமனை அரசாட்சிக்கு வரக்கூடாது, அதற்காக கைகேயிக்கு தூபம் போடுகிறாள். ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லிக் கொடுத்தவளே கைகேயிக்கு சொல்லிக் கொடுத்து ராமபுரான் வாழ்க்கை போக்கையே மாற்றியவள் கூனி. அவள்தான் ராமாயணத்தில் வரக்கூடிய சனி. மகாபாரதத்தில் சகுனின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த சகுனி தான் சனி. மகாபாரத போக்கையே மாற்றியவர். நியாயமாக தர்மருக்கு கிடைக்க வேண்டிய நாடு, பஞ்சபாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய நாடு கிடைக்காதபடி செய்தவருக்கு சூதாட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாபாரத அமைப்பையே மாற்றியவர் சகுனி. ஆகவேதான் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்கன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சனி பகவான் பல்வேறு ரூபங்களிலே மனித வாழ்க்கையிலே புகுந்து கொள்கிறார். பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த சனி காலத்தில் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஏன்னா கால் விரல்கள் மூலம்தான் அவர் பரவுகிறார். பலருக்கு நரம்பு பிரச்சனை, உடம்பு பிரச்சனையெல்லாம் கொடுத்துடுறார். இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க, நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆராதியுங்கள், கொண்டாடுங்கள், உங்களை நல்ல முறையில் அவர் காப்பாற்றுவார்.